இந்த ஜோசியக்காரங்கிட்ட இவங்க தான் பொண்ணுக்கு குழந்தை இந்த தேதியில பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஜாதகம் எப்படி அமையும்னு கேட்டு இந்த சாமியார் கிட்ட வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜோசியக்காரனும் அன்னைக்கு மட்டும் குழந்தை பிறந்தா குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமின்னு இவங்களும் கேட்க, அதுக்கு சாமியாரும் ஒரு நாள் முன்னாடியே குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க, அப்படி மட்டும் பண்ணா குழந்தைக்கு நல்ல ஜாதகம் அமைன்னு சொல்றாரு. சரின்னு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் தான் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. குழந்தைன்னு பிறந்தா அது இயற்கை முறையில தான் பிறக்கணும், இந்த மாதிரி செயற்கையா ஆபரேஷன் எல்லாம் பண்ணி எடுக்க கூடாதுன்னு சண்டை போடுறாரு. அதை விட ஒரு படி மேல போய் நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகாம மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்த்துக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஒய்ஃபும் அவரு கூட உடனே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மாவும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே இவர் மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து இவரோட வீட்டுல தங்க வச்சுக்கிறாரு. ஒரு நாள் இவங்க சமயக்கட்டுக்குள்ள போகும்போது வலிக்கு விழுந்துடுறாங்க. அப்ப கரெக்டா பிரசவ வலியும் வந்துட, ஆனா இவரு ஆஸ்பத்திரிக்கு போகாம வீட்லயே மருத்துவச்சியை வச்சு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு மாமனாரும் மாமியாரும் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த சமயத்துல வீட்லயே நல்லபடியா பிரசவம் பார்த்து அவங்களுக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கும்.